ஒரு தலைவர்னா மனதுல என்ன இருக்கணும்? நெஞ்சு உறுதியும் இருக்கணும், ஈவு இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும். கடைசி ஆளு சுகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும். அதை செய்யாம யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லி போட்டு போனா அது எல்லாரும் சொல்ற மாதிரி அதுதான் நான் பாக்குறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு, ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு. நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீங்க 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதுல இறங்கியிருப்பாங்க, இறக்கம் இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்துல இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுல நான் எனக்கு தெரியும், இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்ப அரசியல்ல நடிக்க ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா கிட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல உள்ள நன்மை தீமை யார் தான் பாத்துக்கணும்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பாத்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்க போறாங்க, பரபரப்பா இருக்காங்க, அவ்வளவுதான்.